ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பந்திப்பாய் பெரும்பாலும் கோரப்புல்லால் தயாரிப்பாங்க. ஆனால் நம்ம கிட்டக்க உள்ள வேஸ்ட் பிட்டு துணிகளையும் கட்டைப்பையையும் வச்சு பந்திப்பாய் தைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிட்டு துணிங்க 3 இன்ச்சு அகலத்துக்கும் 15 இன்ச்சு நீளத்துக்கும் வெட்டி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க. கட்டைப்பைய ஓரப்பகுதிகளை வெட்டி எடுத்துருங்க. அது 15 இன்ச்சு அகலம் வரா மாதிரி கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பையை திருப்பி போட்டு ஒவ்வொரு பீஸையாக வச்சு ஜாயின் பண்ணுங்க. ஒரு பை தச்சு முடிஞ்சதும் இன்னொரு பேக்கை ஜாயின் பண்ணுங்க. நமக்கு நீளம் அதிகம் வேணும்னு நினச்சோம்னா இன்னொரு கட்டைப்பையும் ஜாயின் பண்ணலாம். பாருங்க எவ்வளவு அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த அன்னியவன் பிசுறுகளை வெட்டி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பின்பக்கம் ஒரு காட்டன் துணி எடுத்து அதை சுத்திய வச்சு தையல் போடுங்க. இந்த காட்டன் துணியும் 15 இன்ச்சு நீளத்துக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 2 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணி ஓரத்தை மடிச்சு தச்சிருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பந்திப்பாய் ரெடி. இது கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் சாப்பிட்ற பொருள் சிந்திட்டா கூட இதை குயிக்காக வாஷ் பண்ணலாம். இதை சுருட்டி கபோர்டில் கூட வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியானது. அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட் பிட்டு துணிகளை வீணாக்காம ஒரு பொருளை உருவாக்குற மனநிறைவும் சந்தோஷமும் நமக்கு உண்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.